கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதாவது விடுதலை பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் 33வது அதிகாரத்தில் 17வது வார்த்தை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த வசனத்தில் நாம் எடுத்திருக்கிற பகுதி, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அன்பானவர்களே, மோசேவுக்கு எதனால் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, அவர் அநேக விஷயங்களை பயங்கரமான போராட்டத்துக்கு அப்புறம் செய்ய துவங்குறார். அதாவது இஸ்ரேலின் மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த அந்த சூழ்நிலையில் அவர்களை எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வோனிடத்திலிருந்து மகாராஜங்கிட்ட விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வரணும். அப்படிங்கிறப்போ கடவுளோட வார்த்தையை கேட்டு அவன் அந்த காரியத்தை செய்ய போனான். அப்போ பல விஷயங்களில் அவர் ஆண்டவரோட கலந்துரையாடல் பண்ணுறாரு. ஆண்டவர் நேரடியாக அவருக்கு பேசுகிறாரு. அப்போ இவரும் மோசேவும் கடவுள் இடத்துல பேசுகிறப்போ இந்த விதமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சது அப்படின்னா, முதல்ல கடவுள் ஒரு மனிதனை கண்ணோக்கி பார்ப்பதென்பதே அரிதான ஒரு விஷயம். இப்போ நம்ம எல்லார் மேலேயும் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிறது எவ்வளோ மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காரியம். நினைச்சுப்பாங்க. நம்ம எல்லார் மேலேயும் நம்முடைய கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். நம்மளை கண்ணோக்கி பார்க்குறார். நம்முடைய செயல்களையும் அன்றாட செயல்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய வார்த்தைகளையும் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு? உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ளவங்க பாருங்க. கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா நாம் தவறான வழிக்கு போயிடக்கூடாது, தவறான செயல்களை செய்து விடக்கூடாது, தவறான நண்பர்களோடு சேர்ந்து விடக்கூடாது, தவறான உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் நம்மளை ரொம்ப கண்ணோக்கமாக பார்த்துக்கிட்டே இருப்பார். சரி, இப்போ நாம் கடவுளை அறியாத நாட்களில் நாம் கிறிஸ்தவர்களாகவே பிறந்திருப்போம், கிறிஸ்தவர்களாகவே நம்ம வளர்க்கப்பட்டிருப்போம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி நாம் நடக்கிறவங்களா நாம் மாற்றிக்க மாட்டோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் பேரில் கிறிஸ்தவம் இருக்கும், நம்ம போக்குவரத்தில் கிறிஸ்தவம் இருக்கும், நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷங்களிலும் கிறிஸ்தவம் இருக்கும். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்தவம் இருக்காது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலங்களும் உண்டு. அப்போ கொஞ்ச காலத்தில் நம்ம கிறிஸ்துவை அறிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், கிறிஸ்துவை தெரிந்து கொண்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஒரு ஆபத்துலையோ அல்லது ஒரு விபத்துலையோ அல்லது ஒரு பெரிய பிரச்சனையிலையோ நம்ம கிறிஸ்துவை விட்டு விலகி இருக்கிறதுனால தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம கிறிஸ்துவை முழுமையாய் பின்பற்றவர்கள் ஆகிட்டோம்னு வச்சுங்களேன். அப்போ கடவுள் நம்ம நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்போம். சரி, இவன் என்னுடைய மகன், இவன் கிறிஸ்துவை நம்மை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டான், இனி இவன் தவறான வழிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருப்பார். அப்படித்தான் இங்கே மோசே 80 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கை உலக பிரகாரமாக இருந்துச்சு. கடவுள் அவனுக்கு தரிசனமாகி இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருகிற போது அவன் தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளை பின்பற்றுகிறவனாகி இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றப்ப தான் இந்த சூழ்நிலை, இந்த பேச்சு வருது. என்னென்ன? என் கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. அடுத்து சொல்றாரு பாருங்க, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நான் உன்னை சாதாரணமாக நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன்னு நினைக்காத, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அப்போ மனிதனுடைய பெயர் முதலாவது அவருடைய மனசில் இருக்கு.
ஆண்டவருக்கு தெரியும். உன்னை பேர் சொல்லி அழைச்சு தான் நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அன்பானவர்களே, நம்மையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நாம இந்த நிலையில இருக்கிறோம். நம்மை அறிந்திருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்மளால எதை செய்ய முடியும், அதாவது நம்முடைய காலம் முழுசும், நம்முடைய ஆயுசு முழுசும் நம்ம எதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத கடவுள் முன்கூட்டியே அறிஞ்சு வச்சிருக்காரு. உங்களால் இது முடியும், உங்களால் ஊழியம் பண்ண முடியும், உங்களால் விளையாட்டில் சாதிக்க முடியும், உங்களால் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக முடியும், உங்களால் அரசியலில் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய திறமையையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மோசேனால இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வர முடியும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அதை அவர் கையில் கொடுத்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் கடவுள் நமக்கு கொடுத்தது. அதை தெரிஞ்சு அதில் நம்மளால நிச்சயமா ஒரு முக்கியமான இடத்துக்கு போக முடியும், அதில் நம்மளால சாதிக்க முடியும்னு தெரிஞ்சுதான் கடவுள் நம்மிடத்துல காரியங்களை கொடுக்கிறார், பொறுப்புகளை கொடுக்கிறார், செயல்களை கொடுக்கிறார். அப்ப நாம அதுல பின்வாங்கி போகாம, அதுல தவறான வழியை பின்பற்றாம, அதுல உண்மையா இருந்து நம்முடைய உழைப்பை முழுமையாக அதுல போட்டு நாம அந்த விஷயத்துல ஜெயிக்கிறப்போ கடவுள் அங்கே நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் மனம் உள்ளவராயிருக்கும். அவர் நம்மை சோர்ந்து போகும்படியாகவோ அல்லது நாம் தோல்வி அடையும்படியாகவோ அல்லது நாம் வாழ்க்கையில் விரக்தி அடையும்படியாக அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைத்து நம்மை பற்றி முழுமையாக அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அன்பானவர்களே, மோசேயை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களையும் அறிந்திருக்கிறார், என்னையும் அறிந்திருக்கிறார். மோசேயை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் உங்களையும் அழைத்திருக்கிறார், என்னையும் அழைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய அழைப்பை உணர்ந்து கொண்டவர்களாக, அவருடைய கண்களிலே கிருபை பெற்றவர்களாக, அவருடைய உணர்தலுக்கு நாம் உட்பட்டவர்களாக இந்த உலகத்தில் நாம் உண்மையாய் கடினமாய் உழைத்து ஜீவிப்போமே ஆனால் நிச்சயமாகவே நாம் ஜெயிக்க முடியும். நாமும் மோசேயை போல வெற்றி பெற முடியும். அன்பானவர்களே, நிச்சயமாகவே கர்த்தர் கொடுத்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை பொறுப்புடன் செய்யுங்கள். அதை பொறுப்புடன் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை விட்டு விடாமல் பொறுப்புடன் அந்த காரியத்தை நிறைவேற்றுங்க, செய்யுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது என்னவாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இது கர்த்தர் கொடுத்தது. நிச்சயமாக இதில் நான் உண்மையாக ஜெயிக்க போகிறேங்கிற உணர்வோடு கூட நாம் இருக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. உமது கிருபை, உமது அன்பு, உமது தயவு எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கு. நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர், எங்களை உணர்ந்திருக்கிறீர். உங்கள் கண்களிலே நாங்கள் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நாங்கள் முறையப்படுத்தாதபடி அதில் உண்மையும் உத்தமமாய் இருந்து பணி செய்ய நீங்கள் கிருபை பாராட்டி தொடர்ந்து உங்களுடைய கிருபையும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும். உமது திருக்குமரன் நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே.